ஆன்மீக உறவுகள் அனைவருக்கும் என் அன்பான வணக்கங்கள். இன்னைக்கு நம்ம பார்க்க போகிற பதிவு அமாவாசை அன்று பணம் வசியம் ஏற்பட மிக மிக எளிமையான தாந்திரிக பரிகாரத்தை தான் பார்க்க போகிறோம். சித்திரை மாதத்தின் முதல் அமாவாசை தேதி 7/5/2024 செவ்வாய்க்கிழமை அன்னைக்கு வருது. பூமியில் இறைசக்தி வழக்கத்தை விட அதிகமாக இருக்கும் இந்த அமாவாசை நாட்களில். நம்ம செய்யக்கூடிய வேண்டுதல்கள் பரிகாரங்கள் எல்லாமே இரட்டிப்பு மடங்கு நமக்கு பலனை கொடுக்கும். நாளைய தினம் நம்முடைய பணம் கஷ்டம் தீர வேண்டும் அப்படின்னு குலதெய்வத்தை நினச்சி நீங்கள் இந்த ஒரு பரிகாரத்தை நீங்கள் செய்தீங்க அப்படின்னா நிச்சயமாக உங்கள் வாழ்க்கையில் பண வரவு அதிகரிக்கும். நாளைய தினம் அமாவாசை திதி வரதுங்கிறதுனால உங்கள் வீட்டில் காலையிலேயே பூஜை அறையெல்லாம் சுத்தம் பண்ணிடுங்க. 11 மணிக்கு மேலே நாளைய தினத்தில் அமாவாசை திதி வருது. நாளைய தினத்தில் நீங்கள் உங்கள் வீட்டில் தர்ப்பணம் கொடுக்கறதா இருந்தால் 11 மணிக்கு கொடுங்க. மதிய நேரத்தில் படையலிட்டு முன்னோர்களுக்கு நீங்கள் படைச்சிட்டு காக்கைக்கு சாப்பாடு போட்டு நீங்களும் சாப்பிடுங்க. நாளைய தினம் முடிஞ்சது அப்படின்னாக்கா அகத்திக்கீரை வாங்கி பசுமாட்டுக்கு தானமாக கொடுங்க. அது மட்டும் இல்லை, கொஞ்சோண்டு சர்க்கரை எடுத்து கொண்டு போயிட்டு உங்கள் வீட்டுக்கு வெளியில் கொஞ்சம் மரத்து கீழெலாம் தூவி விடுங்க. அதெல்லாம் எறும்பு சாப்பிடும். அது எறும்பு சாப்பிட்டதுனாலே நம்ம 1000 பேர் இல்லை 1,00,000 பேருக்கு அன்னதானம் போட்ட ஒரு பலனை நமக்கு கொடுக்கும். நாளைய தினத்தில் மறக்காமல் இதெல்லாம் செய்யுங்க. இப்போது நம்ம இந்த பரிகாரம் எப்படி செய்கிறதுங்கிறத பார்த்துடலாங்க. உங்களுக்கு இதுக்கு தேவையானதுன்னு பார்த்தா நல்ல வாசம் நிறைந்த தாழம்பூ குங்குமம். ஒரு தாம்பூலத்தட்டு மேலே இந்த வாசம் நிறைந்த இந்த தாழம்பூ குங்குமத்தை கொட்டி நல்லா பரப்பி விடுங்க. மாதுளை குச்சி இருக்குது பார்த்தீங்களா, அது கிடச்சுன்னா ரொம்ப ரொம்ப சிறப்பு. அப்படி இல்லை அப்படின்னாக்கா நெல்லி மரத்து குச்சியை நீங்கள் எடுத்துக்கோங்க. எந்த குச்சியுமே கிடைக்கல அப்படின்னா உங்கள் விரல்களாலே இந்த பரிகாரத்தை செய்யலாம். நாளைய தினம் மதியானம் 1 மணிலேருந்து 2 மணிக்குள்ளே இந்த பரிகாரத்தை நீங்கள் செய்யணும். உங்கள் பூஜை அறையில் ஒரு விளக்கேற்றி வைத்து உங்கள் குலதெய்வத்தை நல்லா வேண்டிக்கோங்க. அந்த தாம்பழத்தட்டில் கொட்டி வச்சுருக்கீங்க இல்லையா குங்குமம், அதுக்கு மேலே இந்த மாதுளை குச்சி, அப்படி இல்லை அப்படின்னாக்கா நெல்லி குச்சி, இல்லை உங்கள் விரலினாலேயே நீங்கள் ஓம் ஸ்ரீங்கிற வார்த்தையை எழுதணும். நீங்கள் இந்த குச்சி கிடச்சிது அப்படின்னாக்கா ரொம்ப ரொம்ப விசேஷமானது. இல்லைன்னா பரவாயில்லைங்க, உங்களோட வலது கை ஆள்காட்டி விரலாலேயே இந்த வார்த்தையை நீங்கள் எழுதுங்க. குலதெய்வத்தை நினைத்து முன்னோர்களை நினைத்தும் மகாலட்சுமி தாயை நினைத்தும் இந்த வார்த்தையை அந்த குங்குமத்தின் மேலே எழுதுங்க. மனசார உங்கள் பிரச்சனையெல்லாம் தீரணும்னு நீங்கள் வேண்டுதல் வைங்க. நம்மக்கிட்ட இருக்கக்கூடிய கஷ்டம் பெரும்பாலும் ஒன்று கடன் கஷ்டம், பண கஷ்டம், வறுமை, இது எல்லாமே தீரணும் அப்படின்னு நீங்கள் மனசார பிரார்த்தனை பண்ணிக்கோங்க. பணம் உங்களுக்கு சீக்கிரம் வசியமாகணும் அப்படிங்கிற பிரார்த்தனையை நீங்கள் வைங்க. இந்த தட்டில் இருக்கக்கூடிய குங்குமத்தை மாலை 6 மணி வரைக்கும் அப்படியே பூஜை அறையில் விட்டுருங்க. 6 மணிக்கு மேலே மீண்டும் நீங்கள் பூஜை அறையில் விளக்கேற்றி வைத்து இந்த குங்குமத்தை கொஞ்சோண்டு உங்கள் நெற்றியில் வச்சுக்கோங்க. வைக்கும் பொழுதே ஸ்ரீங்கிற வார்த்தையை சொல்லி இந்த குங்குமத்தை நீங்கள் நெற்றியில் வச்சுக்கோங்க. இந்த குங்குமத்தை எடுத்து ஒரு டப்பாவில் போட்டு மூடி போட்டு பத்திரம் பண்ணி வச்சுக்கோங்க. வீட்டில் இருக்கக்கூடிய ஆண்கள், பெண்கள், குழந்தைகள் எல்லாருமே நீங்கள் தினமும் காலையில் ஏஞ்சி குளித்து முழிச்சிட்டு நீங்கள் ஸ்ரீங்கிற வார்த்தையை சொல்லி இந்த குங்குமத்தை நெற்றியில் வச்சுட்டு வரலாம். இது போல் உங்கள் குடும்பத்தில் நீங்கள் வச்சுக்கும் பொழுது உங்கள் குடும்பத்திற்கே பணம் வசியம் ஏற்படும், கடன் சுமை குறையும். இந்த பரிகாரத்தை நாளைய தினம் செய்தீங்க அப்படின்னா அடுத்த அமாவாசைகள் நிச்சயமாக உங்களுக்கு ஒரு நல்ல ஒரு காலம் பிறக்கும். பணம் வசியம் ஏற்படும். பண வரவில் இருக்கக்கூடிய அனைத்து கட்டுகளும் உடைக்கப்படும். முழு நம்பிக்கையோட முழு மனதோடு நீங்கள் இந்த ஒரு பரிகாரத்தை நாளைய தினம் அமாவாசையில் செய்து பாருங்கள். நிச்சயமாக உங்களுக்கு அடுத்த அமாவாசைக்குள் நல்ல ஒரு விடிவு காலம் பிறக்கும். இந்த ஒரு தகவல் உங்களுக்கு பயனுள்ளதாக இருக்கும் அப்படின்னு நம்புகிறேன். உங்கள் குலதெய்வத்தின் அருளாலையும் உங்கள் இஷ்ட தெய்வத்தின் அருளாலையும் உங்கள் வீட்டில் செல்வ செழிப்பும் ஆரோக்கியமும் மகிழ்ச்சியும் நிலைத்திருக்கட்டும். நன்றி.